பைனா பீச். கோவா ஏர்போர்ட்டு கீழே இருக்கிறோம். இப்போ வருங்க பிளேன் வரும் லேண்டிங் ஆகிறதுக்கு. பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். மலை இருக்கு வரீங்களா, மலை அங்கே தான் லேண்டிங் ஆகும். இதுவும் கோவா தாங்க. எல்லாம் முன்னாடி பார்த்துட்டு மெயினில் போயிடுறாங்க. அதுவும் கோவா தான், இதுவும் கோவா தான். பைனா பீச்சுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு மலை தெரிஞ்சு வாங்க. இப்போ மதியானம் அங்கே போகிறோம். ஃபுட்பால் விளையாடுறாங்க. ரொம்ப போர் பீப்புள். வருது பிளேன் தெரியுதா? ஐயோ, வருது கரெக்டான டைமிங். கொஞ்சம் முன்னாடி போயிருக்கலாம், மிஸ் ஆயிடுச்சே. எது விஸ்தாரவா? ஆஹா, மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் முன்னாடி போயிருந்துக்கலாம். ஆஹா, அங்கே நம்ம பீச்சுக்குள்ளேயே போகலாங்க. ரோடு உள்ளேயே போகலான்னு பார்க்குறேன். அப்போ தான் கரெக்டாக வியூ தெரியும். கீழே இறங்கிடலாமா? பீச்சுக்குள்ளேயே போகலாம். இல்லை, அது வரைக்கும் போயிட்டு வரல, வாங்க. இதுதான் பீச். கீழே வழி இருக்குது, உனக்கு வரைக்கும் வழி இருக்குது. சும்மா அந்த வரைக்கும் அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். கோவாவையும் மறுபக்கம். இந்த பக்கம் போகலாமா வேண்டாமா? போகலாமா இல்லை பீச்சுக்கு இறங்கிடலாமா? வாங்க, கீழே இறங்கி உள்ளபடி வர பார்க்க ட்ரை பண்ணலாமான்னு நினைக்கிறேன். போகலாம், கீழே போகலாம். ஏங்க சேஃப்டியா இல்லையான்னு தெரியாது. இவர் இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே உள்ள லோக்கல் கீழே இறங்கிடலாம். ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு போகலாம். பீச்சுக்குள்ளே போகிறோம், கடை எதுவும் இல்லை. அதில் அந்த கடையை பார்க்கலாம். ஏன் மறுபடியும் ஃப்ளைட் வருது, தெரியுதான்னு தெரியல. வருது பாருங்க. அதா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருக்கலாமோ? விஸ்தாரா ஒரு கடைங்க. பசிக்குது, ஒரு வாழைப்பழமாவது சாப்பிட்லான்னு பார்த்தா ஒரு கடை கூட காணும். 2 வாழைப்பழம் சாப்பிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். கோவா, இதுவும் மாறுபட்ட கோவா. மார்க்கெட்டில் போவோம், பார்க்கலாம். சிங்கிங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்குது. நம்மளை எதுவும் பண்ண வந்தால் சரி. என்னங்க ஒரு கடை கூட காணும். முன்னாடியே வாங்கியிருக்கலாம். இந்த பக்கம் இருக்குன்னு வந்தால்
ஒன்றையும் காணும். வருதுங்க வருதுங்க. நம்மளால பீச்சுக்கு போகலாம். இன்னொரு ஃப்ளைட் வருது. அங்கே வருதுங்க பாருங்க. சரி ஓகே. தெரியுதா? லைட்டிங் தெரியுதா? தெரியுதாங்க? தெரியுதா? இந்த வருது பாருங்க. எத்தனை ஃப்ளைட்டு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க வந்து இறங்கிட்டே இருக்குது. இது என்னது? இது விஸ்தாராவா? விஸ்தாரா மாதிரி தான் இருக்குது. பேக் சைடு இது மாதிரி விஸ்தாரா தான் நினைக்கிறேங்க. இதுவும் விஸ்தாரா தான். நம்ம அங்கே போகணும். போகலாம். அங்கே ஒரு மலை தெரியுதுங்களா? அங்கே போகிறோம் மதியானம். 6 இங்கே வாஸ்கோலேருந்து 6 மணிக்கு 6:35 வீக்லி எக்ஸ்பிரஸ்ன்னு நினைக்கிறேன். சாலிமர் ஒன்று கிளம்புது. அதுக்கு தான் கூட்டம் அள்ளுன்னு அழுது. பெங்களூர் வந்து அதாவது யஷ்வந்த்பூர்லேருந்து வாஸ்கோக்கு வர வேண்டிய ட்ரெயின் இன்றைக்கி லேட்டு, பயங்கர லேட்டு. 3 மணி நேரம் லேட்டு. 3 மணிக்கு விடிக்காதில் 3 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் 6 மணிக்கு தான் வந்துச்சு. அதில் தான் நானும் வந்தேன். வாஸ்கோ இது மட்கார்லேருந்து. ரெண்டும் பின்னி பேசஞ்சு. ஹேய் 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 சே ஹேய் ஹேய் ஷூ கழுகு வருங்க பா. டேய் வா டேய். டேய் பா. எத்தனை குட்டி எப்போ சாமி. நம்மளை தேடிதான் வருது. நம்ம இந்த இடத்துல கல்வி வரலாம். டேய் போ போ போ. இப்போ எத்தனை குட்டின்னு பாரு. வாங்க தண்ணியை போய் லைட்டாக தொட்டு பார்த்துடலாம். செப்பல் வேறு, இந்த செப்பலை போட்டு வந்துட்டேன். பீச்சுக்கு வர இந்த செப்பல் போட்டு வரலாமா? சிரிப்புற மாதிரி இருந்தால் கூட ஏன்டா போட்டு வந்துட்டு. பீச்சு தான். அங்கே அதோ பாருங்க, அந்த பில்டிங் தெரிகிறதா? அதுக்கு பேக் சைடு தான் ஹார்பர். வாஸ்கோடமா ஹார்பர். அங்கேயும் போகலாம். பைக் டேக்ஸி எடுத்துருக்குது. முதல்ல அதை க்ளோஸ்அப்பில் நம்ம ஏரோப்ளேன் வந்து எடுக்கிறோம். அதோட முக்கியமானது நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மேலே மலை, அது மேலே தான் லேண்டிங் ஆகுது. இந்த மலையை தாண்டி அந்த பக்கம் போனோம்னா அங்கே ஒரு பீச் இருக்குது. அந்த பீச்சுக்கு போகிறதுக்கு நடந்தெல்லாம் போக முடியாது. ஒன்று தலையை சுற்றி போகணும். இங்கேருந்து போனால் நடந்து போனால் ஒரு 60-70 மீட்டர் தான் வரும். அதாவது 600-700 மீட்டர் தான் வரும். ஆனால் போக முடியாது. போனால் அந்த மாதிரி கப்பை ஏதாவது போட்டை பிடிச்சி தான் போகணும். இல்லைன்னா பைக் பிடிச்சோம்னா சுற்றி ஏர்போர்ட் லைன், அதாவது இந்த பக்கம் லேண்டிங் ஆகுதுங்களா, அந்த பக்கம் லேண்டிங் ஆகிறதுலேருந்து அந்த பக்கம் ரன்வே எண்ட் ஆகுது இல்லைங்களா, அங்கே அந்த பக்கம் சுற்றி வரணும். கிட்டத்தட்ட 4.5 கிலோமீட்ரு. சன்ரைஸ் ஆகுது, ஆனால் தலைகீழ் ஆகுது.
அந்த பக்கம் இருந்தோம்னா கரெக்டாக இருந்திருக்கும். நிறையா இருக்குது. இப்படி கடலுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ நம்ம வந்து ஈவினிங் வந்து சன் செட் ஆகிறத பார்க்கலாம். சன் ரைஸ் வந்து பார்க்க முடியாது. அந்த பக்கம் போகிறதுக்கு இல்லை, டைம் ஆயிடுச்சு. அந்த பக்கம் போனோம்னா அந்த மீன்பிடி துறைமுகம் அந்த பக்கம் இருக்குது. அந்த பக்கம் போனோம்னா பார்த்துருக்கலாம். மிஸ் ஆயிடுச்சு. நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம். வாஸ்கோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த பக்கம் இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறாங்க, ரன்வேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது லேண்டிங் ஆகிற பக்கத்தில் நம்ம இருக்கிறோம். அது வந்து முடிகிற இடத்துல அந்த பக்கம். அதாங்க எப்படி, அதாவது லேண்டிங் ஏர்போர்ட் லைன். மிஸ்ட் இன்னும் இருக்குது. அதையோ அலைய அடிக்குது. இப்போ நம்ம ஒரு நல்ல க்ளோஸ்அப்பில் ஒரு ஃப்ளைட்டை பார்க்குறோம் லேண்டிங் ஆகிறத. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போய்க்கலாம். அந்த பக்கம் போனோம்னா சூப்பராக இருக்கும். அந்த பீச்சுக்கு போகிறதுக்கு, அதாவது அந்த பீச்சுக்கு போகிறதுனா இப்போ நடந்து போக முடியாது. யாராவது பெருகிரி இந்த அதாவது போட்டுக்கறி போச்சுன்னா 5 நிமிஷத்தில் அந்த பக்கம் இந்த பக்கத்துலேருந்து அப்படி சுற்றி போனால் முடிஞ்சிச்சு. அங்கே ஒரு பீச் இருக்குது, ஆனால் போக முடியாது. அதாவது நம்ம நடந்து போனோம், இல்லை பைக்கு பிடிச்சி போனோம், சுற்றி வரணும். நான் 5 கிலோமீட்டர் சுற்றி இங்கே வரணும். இந்த பக்கம் போனால் 60 மீட்ரு தான் பாருங்க. இந்த மலையிலேருந்து போனால் 60 மீட்ரு தான். அப்பா, நம்ம அந்த மலைக்கு போகிறோம் மதியானம், அந்த தீவுக்கு. பேசி வச்சுருக்குது, பார்க்கலாம். முதல்ல செப்பலை தூக்கி ரூமில் போட்டு ஸ்லீப்பரை வாங்கணும். இந்த செப்பலை வேறு போட்டு வந்துட்டேன். சன்ரைஸ் தான் மிஸ் ஆயிடுச்சு. அந்த பக்கம் போயிருந்துருக்கணும். நான் நினச்சேன், எனக்கு தெரியல, சத்தியமாக தெரியல. இந்த பக்கம் தான் வரும்னு நினச்சேன். ஆனால் அது வந்ததுக்கப்புறம் தெரியுது அது அந்த பக்கம் போகணும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த பக்கம், அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு, வாஸ்கோ பஸ் ஸ்டாண்டு பக்கம் அந்த பக்கம் போனோம்னா சூப்பராக பார்த்துருக்கலாம். அதை விட கொஞ்சம் ஹார்பர் போயிருந்தோம்னா அந்த பக்கமாக பார்த்துருக்கலாம். ஹார்பர் டெட் எண்டு எந்த பக்கம் இருந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஹார்பர் போகிறதுக்கும் டைம் இல்லை, இந்த மாதிரி தான் போகணும். இவ்வளோ நேரம் ஆச்சு, ஒரு பிளேனை கொடுத்தானோ. நம்ம தேடுறப்ப எதுவுமே கிடைக்காது. நம்ம பொழப்ப எப்படி. இதுன்னு டேபிள் டாப்பு ஏற்படுத்த போல. டேபிள் டாப் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. டேபிள் டாப் சொல்ல முடியாது. இந்த லேண்டிங் ஆகிற இடத்துல மட்டும்தான் மேடு, அதாவது கடற்கரையிலேருந்து மேடு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நார்மல் மட்டும்தான். எனக்கு வேறு அந்த தீவு உறுத்திட்டே இருக்குது அங்கே போகணுன்னு. ஒரு மீனவரை பிடிச்சி வச்சுக்கிறேன், பார்க்கலாம். அது எங்கே கூப்பிட்டு போகலான்னு தெரியல. எனக்கு அதுக்குள்ளே தான் போகணும், அந்த தீவுக்குள்ளே தான் போகணும். பா லேட்டே ஏதாவது வாப்பா இது என்னது இங்கே மெயினாக உள்ள விஸ்தாரா தான் போடுறது. விஸ்தாரா, இண்டிகோ, வேறு என்ன வரும், இன்னும் ஏர் இண்டியா வருவோன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வேறு எதுவும் இருக்காதுன்னு தெரியல. பார்க்கலாம் என்ன ஃப்ளைட் வரும்னு பார்க்கலாம். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து இண்டிகோ தான் வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணலாம். தென்னந்தோ இந்த இடையில சூரியன் பாருங்க, அப்படி செம்மல்ல, அப்படி சூரியன் அப்படியே இருக்குதா ரைட்டா, அப்படியே மறைச்சிடலாம். மிஸ் பண்ணிக்கிட்டோமாப்பா. சரி, சன் செட் ஆகிறப்ப இந்த பக்கம் வந்தானுங்கள, அப்போ பார்த்துடலாம்.
இது சூப்பராக இருக்குல்ல. இந்த தென்னை இலைக்குள்ள இருந்து பார்க்குறது எவ்வளோ சூப்பராக இருக்குது. வெளியிலேருந்து மொத்தம் பார்க்குறதும் நல்லா இல்லை பார்த்தீங்களா. இயற்கை. ம் நடந்து போகலாமான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. போகிறதுக்கு வழி இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் இந்த இதில் போகிறதுக்கு வழி இருந்தால் போயிட்டு வந்துடலாம். ஷார்ட்ஸ் போடல, பேண்ட் வேறு போடல. நடந்து போனால் பக்கம் தாங்க அந்த பீச்சுக்கு. அந்த பீச்சுக்கு போகிறதுக்கு நம்ம காரோ டாக்ஸியோ பிடிச்சோம்னா 5 கிலோமீட்டர் வருங்க. இந்த இருக்கு இல்லைங்களா, இதை அந்த பக்கம் அவ்வளோதான், முடிஞ்சு. ரன்வே தான் அது. பிளேன் லேண்டிங் ஆகாத இடம் அது ரன்வே. இதுக்கு அந்த பக்கம் போகணும். நடக்கிறதுக்கு வழி இல்லையே. வாங்க கடைசி வரைக்கும் பார்க்கலாம் என்ன தான் இருக்குன்னு. இப்போ அடுத்து ஒரு வழி இருக்கான்னு பார்க்கலாம். ஆனால் இப்போ ஃப்ளைட்டு போயிட்டு இருக்கிறோம். ஒன்றும் வர மாட்டேங்குது. இதுக்கு பக்கத்தில் பேக் சைடு ஒரு ஐலாண்ட் தெரியுது பாருங்க. தெரியுதா? மிஸ்ட்டு மறைக்குது. சூரியன் இன்னும் கொஞ்சம் வந்துச்சுன்னா நல்லா தெரியும். அதுதான் இது ஏதோ ஐலாண்ட் சொல்லுவாங்க. அங்கே தான் இந்த கோவட்டை இது ஏதோ பண்ணலாம்னு சொல்லுவாங்க. சரியாக தெரியல. பார்க்கலாம், நம்ம ட்ரை பண்ணலாம். அதான் ஸ்பீட் போட்டு இது கவர்மெண்டோடதுங்க. அதை என்ன சொல்கிறது, நேவி எஸ் ரோந்து படகு. சரி, நேரத்துக்கு இப்போ ஏரோப்ளேன் வந்து நல்லா இருக்கும். சரிங்களா. கடலில் இல்லை, அதாவது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பேக் சைடு அலௌடு கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது வேறு நடந்து போகலான்ற ஒரு இது. எந்த போட்டுக்கு அலௌடு கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த ரோந்து பாருங்கள் எப்படி ரோந்து பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம போய் ஷார்ட்ஸை மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. அதான் ரன்வே. ஆழ்த்தடம் நாய் போனது எப்படி அழகாக இருக்கு தெரியுது. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு பிளைன் கூட வர மாட்டேன்ட்டு கரெக்டாக என் தலைக்கு இங்கே நிற்கிறேன். நான் எங்கே நிற்கிறேன்னா என் தலைக்கு மேலே லேண்ட் ஆகும். அந்த பொசிஷனில் நிற்கிறேன். ஒரு பிளைனை கூட காணும். அப்படி வர்றாங்க என்னன்னு தெரியல. இன்னும் தெரியல. மறுபடியும் வராங்க, சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. வர்றது மிஸ்ட்டு இன்னும் போகலைங்க. மிஸ்ட்டு போச்சுன்னா நல்லா. இந்த பைனா பீச்சில் அட்டகாசமான ஒரு லேண்டிங் பார்த்துலான்னு பார்த்தா இன்னும் வர மாட்டேன்ட்டேன். வெயிட் பண்ணலாம். பேண்ட்டு நாஸ்தி. வாங்க போகலாம். இவ்வளோ நேரம் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது. தூக்குடா கைப்புள்ள. நாஸ்தியானது நாஸ்தி ஆயிடுச்சு. அந்த பாறைக்குள்ளே போயிட்டு வரலாம்.
பேட்ரி இல்லைங்க டவுனு. ஐயோ 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 ஐயோ, ஒரு மொபைல் வேறு மிஸ் பண்ணிட்டேன். பேட்ரி அவுட் ஆஃப் போகுது. மறுபடியும் போயிட்டு தான் வரணுங்க. ஒன்றும் பண்ண முடியாது. பை 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 பை. பா என்ன சன்ரைஸுப்பா, கண்ணு கூசுது. அருமையான சன்ரைஸ். பைனா பீச், கோவா.